தோட்டியின் மகன் என்கின்ற ஒரு புத்தகம் தகழி சிவசிங்கரன் பிள்ளை எழுதியது. சுந்தரம் ராமசாமி அதை மொழிபெயர்த்திருப்பார். அதை நீங்கள் படித்தால் 2 நாட்களுக்கு உங்களுக்கு உணவு உள்ளே செல்லாது. ஒரு எளிய மனிதன், ஒரு தோட்டி தன் மகன் படித்து படித்து வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். அவனுடைய மகன் படிக்க முடியவில்லை. அந்த நேரத்தில் பெரியம்மை வந்து அந்த ஊரே சுருண்டு விடுகிறது. தந்தை இறந்து விடுகிறான். மகன் அதே வேலைக்கு செல்கிறான். இந்த சோகத்தை தகழி சிவசங்கரன் பிள்ளை சொல்லி இருக்கிற விதத்தை பார்த்து படித்தால் நான் சொல்லுகிறேன், நீங்கள் எங்கே ஒரு தூய்மை பணியாளரை பார்த்தாலும் ஒரு நிமிடம் நின்று அவர்களுக்கு வணக்கம் செலுத்துங்கள். அதனுடைய அடிப்படையில் தான் மேரி என்கிற பெண்மணி, அவள் ஒரு தூய்மை பணியாளராக பணியாற்றி கொண்டிருக்கின்றார். அந்த தூய்மை பணியாளர் ஒரு நாள் தூய்மை பணியை செய்கிற போது ஒரு தங்க கட்டியை காண்கிறார். அந்த தங்க கட்டியை தூய்மை பணியாளர், வறுமையிலே வாடுபவர், தான் கையகப்படுத்த வேண்டும் என்று நினைக்கவில்லை. உரியவரிடம் கொண்டு போய் சேர்க்கிறார். ஏனென்றால் அந்த தங்கத்தை விட மேன்மையான தங்கமாக அந்த மேரி இருக்கிறார். இதை பதிவு செய்கிற போதுதான் அந்த படைப்பு அனைவரிடமும் கருணையை ஏற்படுத்துகிற படைப்பாக மாறும். அதுதான் படைப்பினுடைய சக்தி. புத்தகங்கள் நம்மை காட்சிப்படுத்த தூண்டுகின்றன. நீங்கள் ஓர் அருவியை பற்றி படித்தால் உடனடியாக இந்த அருவியை நீங்கள் கற்பனை செய்கிறீர்கள். ஒரு அழகிய இளைஞன் என்றால் அந்த இளைஞனை கற்பனை செய்கிறீர்கள். ஒரு அடர்ந்த காடு என்று படித்தால் அந்த காட்டை கற்பனை செய்கிறீர்கள். இப்படி காட்சிப்படுத்துகிற திறமையை அந்த புத்தகம் கற்றுக் கொடுக்கிறது. அதன் மூலம் படிப்படியாக அந்த கற்பனைகள் வளர்ந்து நீங்களே ஒன்றை எழுதுவதற்கு உங்களுக்கு உந்து சக்தி கிடைக்கிறது. இது புத்தகத்தினுடைய நன்மை. எப்போதுமே நாம் ஒன்றை நினைத்து கொண்டிருப்போம், அதுதான் சரி என்று கருதுவோம். அதற்கு மறுபக்கத்தையும் நமக்கு சுட்டி காட்டுவதாக புத்தகங்கள் இருக்கின்றன. இப்படி புத்தகங்கள் தருகிற பயன்கள் ஏராளம். படிப்பவர்களை தூண்ட வேண்டும். படிப்பவர்கள் புத்தகங்களை வாங்க வேண்டும். வீடுகளை புத்தகங்களால் அலங்கரிக்கும் போதுதான் அது அழகான இல்லமாக மாறுகிறது.